இங்க ஒரு சின்ன பொண்ணு அவளோட அம்மா அவங்க அப்பாவுக்கு விஷம் குடுக்கறத பாத்துருவா. விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே இப்ப அவங்க அப்பாவும் இறந்துருவாரு. அவங்க அப்பாவோட மட்டும் நிறுத்தாம வீட்டுல கொஞ்சம் பெட்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க. அந்த பெட்ஸுக்கு கூட விஷம் கொடுத்துருவாங்க. அடுத்ததான் இந்த பொண்ணுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த கேக்லயும் விஷம் கலந்து வச்சிருப்பாங்க. இப்ப இந்த கேக்கை சாப்பிட்டா அப்பா மாதிரியே நம்மளும் இறந்துருவோம் அப்படின்றது தெரிஞ்சு இந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே குதிச்சிருவா. மாடியில இருந்து கீழே குதிச்சாலும் ஆபத்து அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு அவ்வளவுக்கு தெரியல. இப்ப இந்த பொண்ணோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களா. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணு கொண்டு போயிட்டு அவங்களோட அங்கிள் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க கிட்ட விட்டுருவாங்க. அந்த அங்கிள் ஆண்டியும் உன்னோட அப்பா அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ட்டு கேட்டா அந்த பொண்ணு சொல்ல மாட்டா. எதனாலனா மேல இருந்து கீழே விழுந்ததுல எனக்கு வந்து ஞாபகம் எல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்வா. இந்த பொண்ணுக்கு மறந்தெல்லாம் போல, உண்மையை வெளியே சொன்னா ஏதாச்சும் பிரச்சனையாக போதா அப்படின்றதுனால மறந்துட்ட மாதிரி தான் நடிச்சிட்டு இருப்பா. வெளியே சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. ஆனா எல்லாத்தையும் இந்த பொண்ணு அவளுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இவ்வளவு சின்ன வயசுல இந்த பொண்ணு அவ்வளோ அழுத்தமா இருப்பா. இதே மாதிரி உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு வச்சு இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் சப்ரஸ் ஆகிருச்சு. வளர்ந்ததுக்கு அப்புறமா இது இன்னும் பெரிய பிரச்சனையாகி இருக்கும். என்ன அப்படின்னா இப்ப இந்த பொண்ணே வந்து ரெண்டு பர்சனாலிட்டியா மாறிடுவா. ஒண்ணு வந்து எப்பவுமே அப்படியே உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிறாள். இன்னொரு ஒரு பர்சனாலிட்டி என்ன அப்படின்னா எப்படி எல்லாம் இந்த பொண்ணு இருக்கணும்னு நினைச்சாலும், எப்படி ஒரு அவுட் கோயிங்கா எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு இருக்கணும்னு நினைச்சாலும் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஆகிரும். ஒரே ஆள் தான், ஆனா இந்த பொண்ணுக்குள்ளேயே வந்து இத்தனை பர்சனாலிட்டிஸ் இருக்கும். அன்னியன் படத்துல வர மாதிரி. சின்ன வயசுலயே இப்ப இந்த பொண்ணுக்கு நிறைய கஷ்டங்க, பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டா. அவ்வளவு சின்ன வயசுல ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே டிராமா கிரியேட் ஆனதுனால இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி டிஸார்டர் வந்துருச்சு. இந்த பொண்ணோட அங்கிள் ஆண்டியும் ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது. ஆனா எதிர்த்து அந்த பொண்ணால பேச முடியல. இப்ப இந்த பொண்ணோட இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கும்ல, அந்த பர்சனாலிட்டி தான் போயிட்டு நீங்க எப்படிப்பட்ட கெட்டவங்க தெரியுமா அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு சொல்லிட்டு இருக்கோம்.